உன் பொண்ணு ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கா. இனிமே அங்கதான் நிரந்தரமா இருப்பா. அப்படியே அங்க இருந்து தூக்குமடைக்கு போய் செத்த போயிருவாடி. எனக்கே துரோகம் பண்ணி ஏன் பிள்ளையே உள்ள அனுப்பிட்டீங்கல்ல? ஏடி ஏன் வீட்டு சோத்த தின்னடி தின்னீங்க? அது தொண்டைக்குள்ள இறங்கும் போது எனக்கு துரோகம் பண்ற மாதிரி கொஞ்சம் கூட தோணல. நன்றி கெட்டவங்களா, நன்றி கெட்டவங்களா நடிக்கிற. இத பாரு, இனிமே இந்த பாச்சாலாம் செல்லாத. அண்ணி, உங்க வாயால அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. இவங்க எல்லாம் அவ மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க அண்ணி, சாமி சத்தியமா. கொட்டவளை பத்தி பேசணும்னு வச்சுக்கோ, என் கையாலேயே உன்னா கருத்துப்ப பாத்துக்க. கொல்லக்காரிய பெத்துட்டு வாயா பேசுற நீ. வா, என்கிட்ட என்னமா நல்லது பண்ற மாதிரி 2 பேரும் நடிச்சிங்கடி. ஐயோ இல்ல அண்ணி, பூஜா அப்படிப்பட்டவ இல்ல. யாரோ இல்லாதது போலாததெல்லாம் சொல்லிருக்காங்க. யாரோ என்ன யாரோ உன் மகதான் சொன்னா. நல்ல தெளிவா ஆமாத்த நான் தான் கொலை பண்ணல சொன்னா. பூஜாவா சொன்னா? ஆமாண்டி, அந்த கொலைகாரி தான் சொன்னா. நான் தான் பிரியாவை கொலை பண்ணேன்னு அவ சொல்லிட்டான். அண்ணி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ வசியம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வசியம் கிசியம் ஏதாவது பேசல அப்படி கொன்னுடுவேன் பாத்துக்கோ. உன் மகளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கொலையும் பண்ணிட்டு ஏன் கூடயே கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன்னு சுத்திட்டு தெரிஞ்சிருப்பா. ஏண்டி இந்த ரங்கநாயகியை முட்டாளாக்கிட்டீங்கல்ல? அண்ணி, அப்படியெல்லாம் நாங்க துரோகம் பண்ணுவோமா? அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க அண்ணி. என்ன ஏது நல்லா விசாரிங்க. யார்கிட்டடி? யார்கிட்ட போய் விசாரிக்க சொல்றேன்? இதுக்கு மேல விசாரிக்கணும்னா செத்து போனாலே அந்த பிரியா அவ பொண்ணத்தை எழுப்பிதான் விசாரிக்கணும். உன் பொண்ணை என்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் கூட கூட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. நான் சாக போறேன். என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? என்னை விடுங்க, என்னை யாரும் தடுக்காதீங்க. விடுங்க, நான் சாக போறேன். என்னை விடுங்க, என்னை விடுங்க. ஏடி நீ என்னடி சாவறது? கையால சாவடிக்கிறடி. உங்களுக்கு நல்லது நினைச்சு எனக்கே துரோகம் பண்றீங்களே. அப்படியே எப்படி மனசு வந்துச்சு? என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் கூட சொகுசா கார்ல வர்றது என்ன, சிரிக்கிறது என்ன, நல்ல 3 வேளையும் சாப்பிடுறது என்ன? எவ்வளவு நெஞ்சம் உங்களுக்கெல்லாம். எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா அப்படியே வாயிலே சுட்டுறேன். எங்க இருந்து வந்துச்சு உள்ள தைரியம்? போடி, திரும்பி பார்க்காம ஓடிடு. நீ துப்பாக்கியை கொடு முதல்ல. டேய், இந்த கொலைகாரிக்கு சம்பந்தப்பட்ட எதுவுமே இங்க இருக்க கூடாது. எல்லாத்தையும் தூக்கி வெளில ஏறு. அம்மா அப்புறம் அவங்களமா? ஏய், இவள தூக்கி முதல்ல வெளில ஏறுடா. இத பண்ணிரமா. போமா ஓடியா. ஏய், விடுடா. நீ எல்லாம் இந்த வீட்ல இருந்துட்டு என்ன வீட்டை விட்டு வெளிய போக சொல்றல? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போய்டுவீங்க. என்ன பேசிட்டு இருக்க? அனுப்புறமா. எம்மா குட்டா ஏன் சொல்லி முடிச்சு உங்களுக்கு காம் வாங்கி வந்துரு. துப்பாக்கி வச்சிருக்காங்கமா, சுட்டான் வச்சிக்க சாப கூட பண்ண முடியாது. போமா வாங்கிட்டு. ஏய், விடுடா என்ன. விடுடா. போடி. டேய், விடுடா என்ன. வர முடியும் போறியா இல்லையா? விடுடா. போ. டேய், நீ என்னடி பாத்துட்டு இருக்க? போய் துணி எடுத்து வெளில போடுறீ. போய் எடுத்து போடு. ரங்கநாயகி துப்பாக்கியை கொடு. குடு சொல்றேன்ல, குடு. போ, போய் உட்கார். போ. அப்படியே போயிரு. இதுல பேக் வேற. எடுத்துட்டு போ. போ. ஆளு அம்மா, இந்த தண்ணியை குடிங்கம்மா. கொஞ்சம் இந்த தண்ணியை குடிங்கம்மா.
ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க கூலா இருங்க, எல்லாமே சரியாயிடும். எங்க யாரையுமே காணோம். அம்மாக்கு முன்னாடி சக்தி வருவான்னு பார்த்தா அவளை காணோமே. டேய், நீங்க எப்படா வந்தீங்க? அண்ணா அப்பவே ஆமாண்ணே. வந்துட்டோண்ணே. அவ்வளோ நேரமா கண்ணை கசக்கி அவங்கள மட்டும் பாத்தியே, ஆ. கொஞ்சமா எங்களையும் பாத்துருக்கலாமேண்ணே. பாவப்பட்ட ஆண்கள் வர்க்கம் மாலையோட வந்து நிக்கிறோம். டேய், ரொம்ப பண்ணாதீங்கடா. அப்பா, வெற்றி எல்லாமே நல்லதுக்கு தாண்டா. எதையும் நீ மனசுல வச்சுக்காத, சரியா? டேய் ஆ. நாளே போடுறா. அதான் போட்டுருவோம். டேய் ஏன்டா? தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க எத்தான் நந்து வரான் கேட்டையெல்லாம் கண்டு வரான் வெடிய ஒண்ணு போட்டு தில்லால மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப் முறையா விடணும். ஏய் போதும்டா போதும்பா போதும்பா. Stop it. எல்லாத்துக்கும் அரை மணி நேரம் break. போதும்டா. சமடா கலக்கிட்டீங்கடா. Thanks, செம. ஆ. வா. என்னடா அது? இப்பதான் மாலையை போட்டீங்க, அதுக்குள்ள என்னது? அண்ணே, இது தொண்டரணி, அது மகளிரணி. போட்டுக்கணே. சராகிரி ஆட்டத்தை. அம்மா, நான் உன்னை சொல்லட்டுமா? நான் வெளியில வந்தது கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லம்மா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணே, சக்தி பக்கத்துல வெற்றி இருக்க வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. போட்டுக்கோ. நீங்களும் சக்தியோ இப்படி ஒன்னாவே இருப்பீங்கன்னா நான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரலாம் போல. டேய் என்னடா நல்ல நாள் அதுமா இப்படி ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டேன். இனிமே நாங்க எப்பவும் இப்படிதான் இருப்போம். எங்க கொடுங்க. இந்தா, சீட்டு கொடு. இந்தா, ஸ்வீட் கொடு. அம்மா, ஆ? ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்களேன்.
ரங்கநாயகி இந்த திருநீர் பூசி விடு. நல்லா இருங்க நல்லா நல்லா இருங்க இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பூசி விடு. என்னப்பா வெற்றி, இன்னைக்கு ரிலீஸா? ஏன் சார் என்ன மிஸ் பண்றீங்களா என்ன? அடா போப்பா. ஏமா எப்படிம்மா இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறீங்க? என்னாச்சு சார், ஏன் இப்படி கேக்குறீங்க? ஐயோ, இந்த பொண்ணு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி மனுவை போட்டு வந்துடுதுமா. ஏன் சார் பொண்டாட்டி புருஷனை வந்து பார்க்க கூடாதா? இது ஒரு குத்தமா சார்? வரலாம்ப்பா. ஜெயிலுக்கு வந்தா என்ன பண்ணணும்? வந்தம்மா, பேசணுமா, போனமான்னு இருக்கணும். ஐயோ, உள்ளே இவங்க பண்ற ரொமான்ஸ் இருக்கே, இது ஜெயிலா இல்ல வேற என்னவோவான்னு இருக்கு. சின்ன திசுங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்ணே கூடாது போலீஸ்கார். ஏன் பாக்குறேன்னா, நான் பார்க்கணுன்னே வீம்புக்குன்னு இவன் என்ன கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்றான்ப்பா. அப்புறம் எப்ப பார்த்தாலும் கஞ்சி குடிச்ச மாதிரி வெறப்பாவே இருக்கீங்க சார். வாழ்க்கையை இத்தனுண்டாச்சும் அனுபவிக்கணும்ல சார். போன நாள் திரும்ப வருமா? வராதில்ல. நீங்க என்ன ஜெயில போட்டாலும் சரி, வெயில்ல போட்டாலும் சரி, நாங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் சார் இருப்போம். ரொமான்ஸை நாங்க ஸ்ப்ரெட் பண்றோம் சார். இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறப்போ இந்த மேங்கோ அதோட சோன் பப்படி வாங்கிட்டு போங்க. வம்சாவழியாவது தலைக்கும். என்ன வெற்றி ஜோசியக்கார மாதிரி சொல்ற? சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். போன வாரம் கூட சாதா சோன் பப்படி தான் வாங்கிட்டு போனேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல. இந்த வாட்டியாவது வா பாக்குறேன். வெற்றி, வா வா கிளம்பு. போலாம். கார் எடு. இந்தாங்கடா. அம்மா கார்லியா? கார்ல யாருமா போறது? டேய் சாவி போடுறா. இந்த தரேன். டேய் சாவியை குடுறா. எதுக்கு சாவி? டேய் என்ன பண்ண போற? ஃபாலோ மீ. டேய் என்னடா? டேய் அண்ணி வண்டி ஓட்டுமாடா? பார்த்தா அப்படி தெரியல, நானே இப்பதான் பாக்குறேன். போலாமா? போலாம். போலாம். டாடா. போ. பாய். யமுனா, சக்தி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரல? வருவாங்கம்மா. ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, முன்ன பின்ன ஆகும். ஃபார்மாலிட்டிஸ்னால லேட் ஆகும்னு தோணல. கிரியன் திடீர் இருக்காங்கல்ல, மாலை பட்டாசு பேண்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கானுங்க, அதனாலதான். ஆமா ஆமா, ஒருவேளை மேலதாளெல்லாம் வாசிச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க போல இருக்கு. நான் வேணா அக்காக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஏய் துர்கா, சக்தி மெசேஜ் போட்டிருக்கா, வந்துட்டு இருக்காங்களாம். சரி ஓகே. என்னடி, என் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டு நீங்க எல்லாரும் இப்ப ஒண்ணு கூடிட்டீங்களா? இருங்க, இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். என்னோட வயிற்றெல்லாம் சும்மா போகாது. சமந்தி, மாப்பிள்ளை சக்தி எல்லாம் எங்க? அம்மா, வெற்றியும் சக்தியும் எங்கம்மா? 2 பேரையுமே காணோம். என்னாச்சு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய் கிரியன் திடியா, என்னடா மாலையை நீங்க போட்டிருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் யார் போடுவா? நாங்களே போட்டு விட்டாதான் உண்டு. என்னடா?
நேரா வரும்போது எல்லாம் போட்டுக்கலாம்டா. கல்யாணத்துக்கு நல்ல பொண்ணா பாருங்க. அத பார்க்க நாங்க இருக்க வேண்டாமா? அதனாலதான் நாங்க இப்பவே போட்டுக்கிட்டோம். ஏய் திடியும் சக்தியும் வெற்றியும் எங்க? உண்மையை சொல்லுங்க. వెయిట్ కొంచెం అక్కడ చూడు. யூ ஆர் ரியலி கிரேட். ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லை அண்ணே. எல்லாருமே சேர்ந்ததுனால தான் என்னால பூஜாவை சரண்டர் பண்ண முடிஞ்சது. வாங்க மாப்பிள்ள, இதோட எல்லா கஷ்டமும் போயிடட்டும். நீங்க நல்லா இருக்கணும். சரிங்க அத்தை. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ணே நீ தான் வந்துட்டல்ல அண்ணே. இனிமேல் எல்லாரும் சந்தோஷமா தானே இருப்போம். அண்ணினா சும்மாவா? உள்ள போறோலே போயிட்டா நீயும் வந்துட்ட. இப்ப டபுள் ஹாப்பினே. ஆமாண்ணே. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. ஐயோ சம்மந்தி, என்ன இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? குடும்பம்னா 1000 பிரச்சனைங்க இருக்கும். ஒரு கஷ்டம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறோம். எங்க மேல ஏதாச்சும் வருத்தம் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க சம்மந்தி. என் பையன் ஜெயிலுக்கு போன ஆதங்கத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சக்தி மேல கோவப்பட்டு என்னெல்லாமோ பேசிட்டேன். உங்களையும் பஞ்சாயத்து முன்னாடி அவமானப்படுத்திட்டேன். சம்மந்தியம்மா, உங்களுக்கும் பொண்ணோட புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கஷ்டமா தான் இருந்திருக்கும். நான் அதை யோசிக்கவே இல்லை பாருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. சக்தி சக்தி தான். நான் பணத்தால எல்லாத்தையுமே சாதிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அப்படி பணத்துக்காக ஒரு காரியத்தை பண்றவங்க மனசார ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பணம் தான் போச்சே தவிர எதுவும் நடக்கல. என் மருமக சக்தி தான் தான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு என் பையனை வெளியில கொண்டு வந்திருக்கா. அவ வயசுல சின்னவளாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் அவ காலில் கூட விழுந்துருவேன். அம்மா, ஐயோ அத்தை, நீங்க என்ன பேசுறீங்க? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே. அவ என் வயித்துல பிறந்திருக்கலாம். ஆனா அவ இப்ப உங்க வீட்டு பொண்ணுமா? இல்ல சம்பந்தியம்மா, நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. முத வெற்றி பிறந்தப்போ நர்ஸ் என் கையில கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை சக்தி இப்ப கொடுத்திருக்கா. ஒரு பொண்ணா அவ இதை சாதிச்சிருக்கான்னா, அதுவும் உங்க குடும்ப சூழல்லையும் ஒத்தையா நின்னு எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க பாருங்க.
அதை பார்த்து வளர்ந்ததுனாலதான் அவளால இதெல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா, எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே. அந்த மகமாயி கிட்ட நாம இப்படிதான் ஒத்துமையா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அந்த தேவி கண்ணு திறந்துட்டா. ஏன் கண்ணதான் அவ திறந்திருக்கா. சக்தியை காயப்படுத்துற மாதிரி நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா இன்னைக்கு அவளுக்கு பெரிய சல்யூட் பண்ணணும்னு இருக்கு. சக்தி என் மருமகன்னு இப்ப அப்படியே ஒரு மாதிரி மலை உச்சி மேல ஏறி நின்னு ரொம்ப பெருமையா கத்துன போல இருக்கு. மனப்பூர்வமா நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன்.